ஹாய் படிஸ். இன்றைய காணொலியில் தமிழ்நாட்டினுடைய புதுக்கோட்டை மாவட்டத்திலிருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு அழகிய கிராமத்தில் ஒரு தள்ளுவண்டி வியாபாரி கழிப்பு கழித்த ஒரு சேவலை எடுத்ததுக்கு பிறகு அவருக்கும் அவருடைய குடும்பத்திற்கும் நடந்த திகில் நிகழ்வை பற்றி தாங்க முழுமையாக பார்க்க போகிறோம். இதுபோல உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் நிகழ்வுகள் நடந்துருந்துச்சுன்னா இந்த இமெயிலுக்கு ஷேர் பண்ணாங்க. ஒருவேளை அது கஷ்டமாக இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் போயிட்டு ஃபாலோ கொடுத்துட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் அப்சர். வெல்கம் டு அப்சர் இன்வெஸ்டிகேஷன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு அருகாமையில் கிட்டத்தட்ட 2007 காலகட்டத்தில் நடந்த ஒரு திகில் நிகழ்வு தாங்க இன்றைய நிகழ்வு. இந்த சம்பவத்தை நமக்கு மின்னஞ்சல் மூலியமாக ஷேர் பண்ணியது ரெஜினா அப்படின்ற சகோதரி தாங்க. இது இவங்களுக்கு நடந்துச்சான்னு பார்த்தீங்கன்னா ஆமாங்க, இவங்களுக்கும் இவங்களுடைய குடும்பத்திற்கும் நடந்தது தாங்க இந்த சம்பவம். அப்படி என்ன நடந்துச்சுன்னா, கிட்டத்தட்ட 2007 காலகட்டத்தில் இந்த மின்னஞ்சலை ஷேர் பண்ணிய ரெஜினாவிற்கு ஒரு 10 வயசு இருந்திருக்குங்க. இவங்களுடைய குடும்பத்தை பற்றி சொல்லணும்னா அப்பா அம்மா ரெஜினா, இவங்களுக்கு ஒரு தம்பி இருந்திருக்காங்க. இவங்களுடைய குடும்பம் பொருளாதாரத்தில் கொஞ்சம் பின்தங்கி தாங்க இருந்திருக்காங்க, அதாவது கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையில் தான் இருந்திருக்காங்க. இந்த ரெஜினாவுடைய அப்பாவுடைய பேர் தாங்க சவுக்கத் அலி, இவங்களுடைய அம்மாவுடைய பேர் தாங்க பர்வீன் பேகம். இந்த சவுக்கத் அலியுடைய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலகட்டத்தில் தள்ளுவண்டியை கொண்டு போய் இரவு நேரத்தில் பிரியாணி கடை போட்டுருந்துருக்காருங்க. இவருடைய தொழிலை பொறுத்த வரைக்கும் காலையிலேருந்து மாலை வரைக்கும் இவருடைய வீட்டிலே தான் இருப்பார். அதன் பிறகு பஸ் ஸ்டாண்டு பக்கமாக அந்த தள்ளுவண்டியை கொண்டு போய் அந்த பிரியாணி வியாபாரத்தை பார்த்துட்டு இருப்பாருங்க. இந்த ரெஜினாவுடைய தம்பிக்கு அந்த டயத்தில் ஒரு 7 வயசு இருந்திருக்குங்க. அவருடைய பேரை மென்ஷன் பண்ண வேணான்னு சொன்னதுனால நான் மென்ஷன் பண்ணல. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில தான் இவங்களுடைய குடும்பத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக போயிட்டு இருந்திருக்கு. அதாவது இந்த சவுக்கத் அலிக்கு எந்த ஒரு குடிப்பழக்கமோ அல்லது புகைப்பிடிக்கக்கூடிய எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லைங்க. அந்த நேரத்தில் தான் இவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய பிரச்சனை வர காத்திருந்துச்சு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு என்ன நடந்துச்சுன்னு தெரில. இந்த சவுக்கத் அலி இரவு நேரத்தில் வரும்பொழுது தினந்தோறும் குடிச்சிட்டு வர்றதை வழக்கமாக வச்சுருந்துருக்காருங்க. இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய இவங்களுடைய மனைவிக்கு இது பெரும் துயரமாக இருந்திருக்குது. தன்னுடைய கணவனுக்கு இந்த பழக்கமே கிடையாது, ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 10 நாளாக இப்படி தினமும் குடிச்சிட்டு வந்துட்டு இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி தாங்க சந்தேகப்பட ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்காக இவங்களுடைய கணவர்கிட்ட கேட்கும் பொழுது, என்னையவே நீ கேள்வி கேட்குறியா அப்படின்ற மாதிரி தாங்க இந்த சவுக்கத் அலி இவங்களுடைய மனைவி பர்வீன் இருக்காங்க இல்லையா, அவங்கள போட்டு அடின்னு அடிக்க ஆரம்பிச்சிருக்காருங்க. இதெல்லாம் இவங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய இவங்களுடைய 2 பிள்ளைகளும் பார்த்துட்டு என்ன பண்ணுறது, யார்கிட்ட போய் சொல்கிறதுன்னு தெரியாமல் குமுறிட்டு இருந்திருக்காங்க. அந்த நேரத்தில் தான் இந்த சவுக்கத் அலி இருக்கார் இல்லையா, இவருக்கு ஒரு தம்பி இருந்திருக்காங்க. அவருடைய பேர் காஜா மைதீன். அந்த காஜா மைதீனுக்குமே திருமணமாகி இவங்களுடைய வீட்டுக்கு அருகாமையில் தாங்க ஒரு 4 வீடு தள்ளி தான் அவங்களுடைய வீடு இருந்திருக்குது. அந்த காஜா மைதீன் இரவு ஒரு 8 மணி வாக்கில் அவருடைய வேலையை முடிச்சுட்டு இவங்களுடைய வீட்டை தாண்டி வந்துட்டு இருந்திருக்கிறாரு. அந்த நேரத்தில் குடிபோதையில் உட்காந்துருக்கக்கூடிய இவருடைய அண்ணன் சவுக்கத் அலி இருக்கார் இல்லையா, டே தம்பி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்டா வாடா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. என்னாச்சுன்னு தெரியலையே, அண்ணா இப்போ தினமும் குடிச்சிட்டு இருக்கிறான், நம்மளை வேற கூப்பிட்றான் அப்படின்ற மாதிரி தாங்க இவரும் நெருங்கி போயிருக்கிறாரு. உடனே இந்த இருவரும் இவங்களுடைய வீட்டோட மொட்டை மாடிக்கு மேலே ஏறி போய் அவர்கிட்ட ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு விஷயத்த இந்த சவுக்கத் அலி சொல்கிறாரு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ தினந்தோறும் குடிச்சிட்டு இருக்கேன்ல, அதுக்கு காரணம் வேறு யாருமே கிடையாதுடா, உன்னுடைய அண்ணி தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. என்னன்னே சொல்கிறீங்க, அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்ற மாதிரி தான் இவரும் கேட்குறாருங்க. அப்படி கேட்கும் பொழுது இந்த சவுக்கத் அலி என்ன சொல்கிறாருன்னா, என்னுடைய மனைவி வேறு யார் கூடயோ கள்ள தொடர்பு வச்சிருக்காடா, தினந்தோறும் நான் இரவு நேரத்துக்கு வேலை கிளம்பிடுவேன் இல்லையா, அந்த கேப்பில் யாரோ ஒருத்தன் வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டு இருந்திருக்கிறான். இதை நானே நோட்டமிடாமல் ரொம்ப நாளாக கவனிக்காமல் இருந்திருக்கிறேன். அதன் பிறகு என்னுடைய கண்ணு முன்னாடியே அந்த காட்சியை நான் பார்த்துட்டேன். இருவரும் ஒரே கட்டில ஒன்றா வந்து தகாத உறவில் ஈடுபட்டு இருக்கிறத நான் பார்த்துட்டேன்டா. அந்த நேரத்தில் பிள்ளைகளையுமே வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சு விட்றா. இந்த காட்சியெல்லாம் பார்த்துட்டு நான் எப்படி சும்மா இருக்க முடியும், அவகிட்ட எதிர்த்து கேட்கும் பொழுது எனக்கு எதுவும் தெரியாது, நான் எதுவும் இப்படி பண்ணலை அப்படின்ற மாதிரி சமாளிக்கிறா. அதனால தான் நான் மனம் முடிஞ்சு போய் இப்போ திடீர்னு இப்படி குடிக்க அடிமையாயிட்டேன். என்னுடைய வயிறெல்லாம் உடம்பெல்லாமே தகதகன் எரியுது, வலிக்குதுரா அப்படின்ற மாதிரி தாங்க ஓன் அழுதுருக்கிறாரு. சரிண்ணே, இப்போ நான் என்ன பண்ணணும், அன்னைக்கிட்டே நான் கேட்கவா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. நீ ஒன்றும் கேட்க வேணாம், ஏன்னா நீ இந்த விஷயத்தை உறுதிப்படுத்திக்கணும் இல்லையா. நாளைக்கு இரவு நான் வியாபாரத்துக்கு போனதுக்கு பிறகு கரெக்டாக ஒரு 11 மணி இருக்கும், அந்த நேரத்தில் உன்னோட வீட்டிலேருந்தே நோட்டமிடு, யாராவது நம்மளுடைய வீட்டுக்குள்ளே நெருங்கி போகிறாங்களா அப்படின்ற மாதிரி பாரு, அது மட்டும் போதும்டா அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாரு. தன்னுடைய அண்ணன் அவருடைய மனக்குழப்பத்தை இவர்கிட்ட தெளிவுபடுத்துறதுக்காக இந்த விஷயத்தெல்லாம் சொன்னார் இல்லையா, அதனால அண்ணனுக்காக நம்ம நோட்டமிடுவோம் அப்படின்ற மாதிரி தாங்க இவருமே முடிவு எடுக்கிறாருங்க. அதே மாதிரியே மறுநாள் இரவு
இவருடைய பிரியாணி வியாபாரத்துக்காக தள்ளுவண்டி எடுத்துக்கிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பேருந்து நிலையத்துக்கிட்டே போயிட்டாருங்க. அப்படி இவருடைய அண்ணன் போனதுக்கு பிறகு இவர் இரவு நேரத்தில் தூங்காம வீட்டினுடைய மொட்டை மாடியில தாங்க இந்த காஜா மைதீன் காத்துட்டு இருந்திருக்கிறாரு. சரியாக நடுநிசி ஒரு 12 மணி இருந்திருக்கும். எப்பயுமே வேலையை முடிச்சுட்டு இந்த தள்ளுவண்டி வியாபாரம் பார்க்கக்கூடிய இந்த சவுக்கத்தில் இருக்கார் இல்லையா, 11 மணிக்கெல்லாம் வந்துடுவார். ஆனால் அன்றைய இரவு அவ்வளோ நேரம் ஆகியுமே அவருடைய வீட்டுக்கு வரவே இல்லைங்க. 12 மணி ஆயிடுச்சு, அண்ணனை ஆளே காணோம். அவர் சொல்கிற மாதிரி யார் வர மாதிரி தெரியல. பேசாமல் நம்ம போய் தூங்குவோம், இல்லைனா நம்மளுடைய மனைவி சத்தம் போடுவோம் அப்படின்ற மாதிரி தாங்க நினைக்கிறாரு. அந்த நேரத்தில் இவருடைய வீட்டினுடைய மொட்டை மாடிக்கு மேலே தானே நிற்கிறாரு. அந்த இடத்துல இருந்து இவங்களுடைய அண்ணனுடைய வீட்டுக்கிட்ட ஏதோ ஒரு காட்சி தட்டுப்படுது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய வீடு முன்னாடி லைட்லாம் ஆஃப் பண்ணி தாங்க வச்சுருந்துருக்காங்க. அந்த இடத்துக்கிட்ட யாரோ ஒரு நபர் விறுவிறுன்னு நடந்து போய் அந்த வீட்டின் கதவு இருக்கு இல்லையா, அது ஓரத்துலேயே நின்றுட்டு இருந்திருக்கிறாரு. யார் இந்த நபர்? நம்மளுடைய அண்ணன் சொன்ன மாதிரியே ஒரு ஆள் உண்மையிலேயே வந்திருக்காரா அப்படின்னு மாதிரி தாங்க பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்பொழுது அந்த நபர் அந்த வீட்டோடைய வாசல் கதவு கிட்ட நிற்காம அப்படி சுற்றி போகிறாருங்க. சுற்றி போனதுக்கு பிறகு இவரும் மொட்டை மாடியிலேருந்து அங்கிட்டு இங்கிட்டு எட்டி பார்க்குறாருங்க. அவர் எந்த வழியில் போனார் அப்படின்றத கண்டுபிடிக்க முடியல. அப்படி உள்ளே போனவர் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமாக ஆளே காணாம். 1 மணி நேரம் ஆகியுமே அந்த ஆள் உள்ளே போனவன ஆளே காணாமே. நம்மளே கீழே இறங்கி போய் யார் என்னன்றதை பார்த்துருவோமா அப்படின்ற மாதிரி தாங்க நினைக்கிறாரு. அந்த நேரத்தில் நம்ம வாட்டுக்க யார் என்னன்றதே தெரியாமல் போய் நின்று இந்த விஷயம் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே தெரிஞ்சிச்சுன்னா நம்ம 2 பேருடைய குடும்பத்தோடைய மானமே போயிருமே அப்படின்ற மாதிரி தாங்க பயப்பட ஆரம்பிச்சிருக்கிறாரு. இருந்தாலுமே வீட்டினுடைய கீழே கேட்டுக்கிட்டே போய் நின்று அந்த நபர் யார் என்னன்றதை பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி தாங்க நினைக்கிறாரு. அதே மாதிரியே வீட்டு படிகள் வழியாக கீழே இறங்கி போய் அந்த கேட்டின் ஓரமாகவே மறைஞ்சபடி நிற்கிறாருங்க. சரியாக ஒரு 2 மணி இருந்திருக்கும். அந்த நேரத்தில் அந்த வீட்டுக்கு பின்னாடி சைடில் இருந்து யாரோ ஒரு நபர் வேகமாக சரு நடந்து போகிறாங்க. அந்த நபருடைய முகத்தோற்றத்தை பார்க்கும் பொழுது இவருக்கு தெரிஞ்சிருக்குங்க அது யாரோ ஒரு நபர் அப்படின்றது. அண்ணன் சொல்கிறது உண்மைதான், யாரோ ஒருத்தன் தான் இந்த மாதிரி வந்துட்டு போயிட்டு இருக்கிறான். அண்ணி தன்னுடைய அண்ணனுடைய வாழ்க்கையவே இப்படி அழிச்சிட்டாங்களே அப்படின்ற மாதிரி தாங்க நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஏற்கனவே 2 பிள்ளைகள் இருக்குது. 10 வயசில் ஒரு பாப்பாவும் 7 வயசில் ஒரு பையனும் இருக்கிறாங்க. இதெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படி இவங்களால இந்த விஷயத்தை செய்ய முடியுது அப்படின்ற மாதிரி தாங்க தூக்கி வாரி போடுற மாதிரி தாங்க நின்றுட்டு இருந்திருக்கிறாரு. மறுநாள் காலையில் விடியட்டும், இதை பற்றி நம்ம பேசணும் அப்படின்ற மாதிரி தாங்க மறுநாள் காலையில் விடிஞ்சதுக்கப்புறம் இவங்களுடைய அண்ணன்கிட்டேயே போய் விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அண்ணா, நீங்கள் சொன்னது உண்மைதானா? உங்களுடைய மனைவி இருக்காங்க இல்லையா, அவங்க தவறான ஒரு ரிலேஷன்ஷிப்பில் தான் இருக்கிறாங்க. நீ எப்போவுமே இரவு நேரம் வியாபாரத்தை முடிச்சுட்டு வந்துடுவ. ஆனால் நேற்று இரவு நீ எங்கே போன? வந்திருந்தேன்னா கோழி அமுக்கிற மாதிரி அந்த ஆளை அமுக்கிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி தாங்க கேட்குறாரு. அப்படி கேட்ட உடனே இந்த சவுக்கத்தில் என்ன சொல்கிறாருன்னா, நான் வேறுமனே தாண்டா வரல, நீ அவள் யார் என்னன்றதை பார்த்துட்டேல, அதை பார்க்கறக்காண்டி தான் நான் அன்னைக்கு வரவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் இவளோட இந்த துரோகத்தை தாங்க முடியாமல் நினச்சி குடிச்சிட்டு நான் அந்த தள்ளுவண்டி வியாபாரம் பார்க்குறேன் இல்லையா, அந்த இடத்துலையே கிடையா கிடக்குறேன் அப்படின்ற மாதிரி தாங்க அழுகிறாரு. சரி விடுங்கண்ணா, இந்த விஷயத்தை நமக்குள்ளே இருக்கட்டும், அவங்கக்கிட்ட நான் எப்படியாவது பேசி புரிய வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாரு. இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட ஒரு 2 நாட்கள் கடந்திருக்கும். அன்றைய காலை பொழுது ஒரு 11 மணி இருந்திருக்குங்க. அந்த நேரத்தில் இந்த காஜா மைதீனுடைய வீட்டினுடைய கதவுகள் தட்டப்படுது. தட்டின உடனே இந்த காஜா மைதீனுடைய மனைவி தாங்க திறக்கிறாங்க. திறந்து பார்த்தா எதிர்ப்புறத்தில் வேறு யாருமே இல்லைங்க, இந்த சவுக்கத்தில் இருக்கார் இல்லையா, அதாவது காஜா மைதீனுடைய அண்ணன், அவங்களுடைய மனைவி தாங்க. ஓன்னு அழுதபடி நின்றுட்டு இருந்திருக்காங்க. உள்ளே வாங்க அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு உள்ள சேர் போட்டு உட்கார வச்சிருக்காங்க. என்னாச்சு, ஏன் இப்படி அழுதுட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது இந்த சவுக்கத் அலியுடைய மனைவி அழுதபடியே, நான் ஏன் இந்த ஆளை கல்யாணம் பண்ணேன்னு தெரில, 2 பிள்ளைகள் ஆயிடுச்சு, இன்னும் வேலை பார்க்கக்கூடிய அந்த காசை ஒரு பைசா கூட கையில் கொடுக்கவே மாட்டுறாரு, ஒரு 10 நாளாக அவருடைய ஆள் நடமாட்டம் பேச்சுவார்த்தை எதுவுமே சரி வரல, என்கிட்ட சந்தேகப்படுற மாதிரியே பேசுகிறாருப்பா அப்படின்ற மாதிரி தாங்க அழுகுறாங்க. இதை கேட்ட உடனே இந்த சவுக்கத் அலியுடைய தம்பி காஜா மைதனுக்கு கோபம் தலைக்கு மேலே வந்திருக்குது. எல்லா தப்பையும் நீங்களே பண்ணிட்டு எப்படி என்னுடைய அண்ணன் மேலே நீங்கள் பழி சொல்லுவீங்க? நீங்களும் இன்னொருத்தவனும் கள்ளத்தொடர்பில் இருக்கிறத நானே கண்ணால் பார்த்துட்டேன். இதுக்கு மேலே என்னால் ஏற்றுக்க முடியாது. இந்த விஷயத்தை உங்களுடைய குடும்பத்தினர்கிட்ட சொல்லி உங்களுக்கும் என்னுடைய அண்ணனுக்கும் விவாகரத்து வாங்கி கொடுக்கறது என்னுடைய பொறுப்பு அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே இந்த பர்வீன் பேகம் தூக்கி வாரி போடுற மாதிரி தாங்க உட்காந்துருக்குறாங்க. என்ன தம்பி சொல்கிறீங்க, நான் என்ன பண்ணேன்? அவர் தான் அப்படி இருக்கிறாருன்னா நீங்களும் பழி போட்டு இருக்கிறீங்க. என் மேலே எந்த தப்புமே கிடையாது. இதை நான் யார்கிட்ட எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. இவ்வளோ நாளாக நல்லா தான் இருந்தார், ஆனால் ஒரு 10 நாளாக எந்த பழக்கமே இல்லாத ஒரு ஆள் குடிபோதையில் வந்துக்கிட்டு வீட்டில் என்னை போட்டு பாடாப்படுத்துறாரு, சந்தேகப்படுறாரு, அடிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் வியாபாரம் பார்க்கக்கூடிய அந்த காசை ஒரு பைசா கூட தர்றதே கிடையாது. நீங்கள் என் மேலே சந்தேகப்படுறது இருக்கட்டும், முதல்ல அவர் கடையில் போய் வியாபாரம் பார்க்குறாரா என்ன அப்படின்றத நீங்களே போய் பாருங்க அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிட்டு அவங்களுடைய வீட்டில் இருந்து கோச்சுக்கிட்டு இவங்களுடைய வீட்டுக்கு போயிருக்கிறாங்க. இதனால இந்த சவுக்கத் அலியுடைய தம்பி காஜா மைதீனுக்கு ஒரே குழப்பமாக இருந்திருக்குது. அந்த நேரத்தில் இந்த காஜா மைதீனுடைய மனைவி என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் எடுத்தோடனே அவங்கள சந்தேகப்படாதீங்க, உங்களுடைய அண்ணன் மேலே எதுவும் தவறு இருக்கலாம்ல, அவர் முதல்ல நோட்டம் இடுங்க அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. இதை உறுதிப்படுத்திக்கலாம்ன்றதுக்காக இவங்களுடைய அண்ணன்கிட்ட எப்படியாவது பேசி என்னதான் நடந்துச்சு அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி காத்துட்டு இருந்திருக்காங்க.
இப்படியே கிட்டத்தட்ட ஒரு நாள் கடந்திருக்கும். அன்றைய இரவு தோராயமாக ஒரு 7 மணி இருந்திருக்கும். அந்த நேரத்தில் எப்பயும் போல கடை வீதிக்கு போய் பால் பாக்கெட் வாங்கிக்கிட்டு இந்த காஜா மைதீன் பைக் எடுத்துக்கிட்டு திரும்பி வந்துட்டு இருந்திருக்கிறாரு. அந்த நேரத்தில் இவருடைய அண்ணனுடைய கடையை யதார்த்தமாக பார்க்குறாருங்க. பார்த்த உடனே இவருக்கு ஈரக்குலையை நடுங்கி போயிடுச்சு. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய இந்த பிரியாணி கடை இருக்கு இல்லையா, தள்ளுவண்டி கடை, அந்த கடையில் ஒரு ஆள் கூட நிற்கலைங்க. அவர் கடையிலேருந்து ஒரு 5 கடை தள்ளி ஒரு தள்ளுவண்டி கடையில் கூட்டம் பயங்கரமாக அலமோதிட்டு இருக்குது. எப்போவுமே நம்மளுடைய அண்ணனுடைய கடை வந்து கூட்டமாக அலமோதுமே, ஆனால் இப்போ ஆட்களே யாருமே இல்லையே அப்படின்ற மாதிரி தாங்க வெறிச்சு பார்க்குறாரு. அப்படி பார்த்த உடனே பைக்கை ஒரு ஓரமாக நிப்பாட்டிட்டு அந்த ரோட்டை கிராஸ் பண்ணி அவருடைய கடைக்கிட்ட நெருங்கி போகிறாரு. நெருங்கி போன உடனே இவருக்கு கொலையே நடுங்கி போயிருக்குது. என்ன நடந்திருக்குன்னா, இந்த சவுக்கத் அலி இருக்கார் இல்லையா, அவருடைய தள்ளுவண்டி கடையில் வச்சிருக்கக்கூடிய அந்த பிரியாணி எல்லாமே எடுத்து தன்னந்தனியாக தானாகவே சாப்பிட்டுட்டு இருக்கிறாருங்க, வெறி பிடிச்சது மாதிரி. எதுக்கு இப்படி அவரே சமைச்சு அதையும் சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு? குடிபோதையில் சாப்பிட்டாலுமே இந்த அளவுக்கு சாப்பிட முடியாது அப்படின்ற மாதிரி தாங்க மிரண்டு போய் பார்க்குறாரு. சரி, பக்கத்து கடைக்காரன்ட்ட விசாரிப்போம் அப்படின்ற மாதிரி தாங்க 4 கடை தள்ளி அவருமே இவருடைய நெருங்கிய உறவுக்காரர் தான். அவர்கிட்ட போய் விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. விசாரிக்க ஆரம்பிச்ச உடனே அவர் இந்த சவுக்கத் அலியை பற்றி அனைத்து விஷயத்தையுமே புட்டு புட்டு வச்சிருக்கிறாருங்க. அப்படி இவருடைய உறவுக்காரர் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, நீ சொல்றதெல்லாம் சரிதான்ப்பா, ரொம்ப நாளாக நல்லா தான் இருந்தான், அவன் கிடைக்குதான் எல்லா கஸ்டமர் வந்துட்டு இருந்தாங்க. திடீர்னு ஒரு 10 நாள் குடிச்சிட்டு தினந்தோறும் தள்ளுவண்டி கடையை இங்கே வந்து போட்டது மட்டும் இல்லாமல் அதில் இருக்கக்கூடிய சாப்பாடு எல்லாமே அவனே பாதி எடுத்து சாப்பிட்றான். அவனால் சாப்பிட முடியாத சாப்பாடுகள், அந்த கறிகள் மட்டும் எலும்புகள் இருக்கு இல்லையா, அதை பூரமே அந்த தள்ளுவண்டி கடைக்கு பின்னாடியே தூக்கி போட்டான். அது எல்லாமே எலும்புகள் பூரா காஞ்சு போய் வீசி துர்நாற்றம் அடிக்குது அப்படின்ட்டு நிறைய பேர் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து அவரை வந்து சத்தம் போடுறாங்க. இதை எதையுமே கண்டுக்காமல் இருக்கிறான். இன்னும் ஒரு வார காலகட்டத்தில் இந்த கடையவே நீங்கள் வந்து எடுத்துடணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு போயிட்டாங்க. என்னால் எதுவும் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாரு. என்ன நான் சொல்கிறீங்க, நீங்கள் சொல்கிறது எல்லாமே உண்மை தானே அப்படின்ற மாதிரி தாங்க அந்த தள்ளுவண்டி கடையிலேருந்து கொஞ்சம் தூரத்தில் எட்டி பார்க்குறாரு. அப்படி எட்டி பார்க்கும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய அந்த குப்பைகளை பார்த்து இவரே மிரண்டு போயிட்டாரு. அவர் சொன்னார் இல்லையா, அந்த பிரியாணி சாப்பிட்டு மிச்சம் மீதி இருக்கிறத தூக்கி குப்பை மாதிரி போடுறாரு அப்படின்னு. அது எல்லாமே பார்சல் கவர், அது மட்டும் இல்லாமல் அதில் கிடக்கக்கூடிய எலும்புகள், நாய்கள் வந்து மிச்சம் மீதியை தின்னுட்டு அங்கனுக்குள்ள போட்டு கிடக்கும் இல்லையா, அந்த மாதிரி தாங்க கெட்டு போன மாதிரி அப்படியே குப்பையாக கிடக்குது. இப்படி இருந்தால் எந்த ஒரு காரணம் சும்மா இருக்க மாட்டானே, உடனே கடையை எடுத்துருங்க அப்படின்ற மாதிரி தானே சத்தம் போடுவாங்க. இவனுடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாயிருமே, ஏன் இப்படி பண்ணுறான் அப்படின்ற மாதிரி தாங்க மறுபடியும் அந்த உறவுக்காரர்கிட்ட கேட்குறாரு. அதுதான்ப்பா எனக்கும் தெரில, பிரியாணி சமைக்கிறது எல்லாமே நல்லா செஞ்சுட்டு தான் இங்கே கடைக்கு வந்துடுறான். கடைக்கு வரும்பொழுது மாலை தோராயமாக ஒரு 6:30 மணி இருக்கும். அந்த நேரத்தில் என்கிட்ட வாங்கினா அப்படின்ற மாதிரி நல்லா தான் பேசுகிறான். பேசிட்டு கொஞ்ச நேரத்துலேயே என்ன நினைக்கிறான்னு தெரில, அவங்க கிட்ட வர கஸ்டமரை புறமே என்கிட்ட அனுப்பிச்சி விட்றான். அனுப்பிச்சி விட்டுட்டு அந்த சட்டியை திறந்து அதில் இருக்கக்கூடிய பிரியாணி அப்புறம் அவனால் முடிஞ்ச வரைக்கும் சாப்பிட்றான். சாப்பிட்டுட்டு மிச்சம் மீதி அப்படியே பின்னாடியே தூக்கி கலாசிடுறான். அவனுக்கு எதுவும் கிறுக்கு பிடிச்சிச்சா என்னன்றதே தெரியல அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாரு. இதனால் கடுங்கோவத்தோடையே இந்த காஜா மைதீன் மறுபடியும் இவருடைய வீட்டுக்கே வந்துடுறாருங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு இவருடைய அண்ணியை சந்தித்து அவருடைய அண்ணன் என்னென்ன பண்ணுறாரு அப்படின்றத மொத்த விஷயத்தையும் போட்டு உடைக்கிறாரு. அண்ணி, நான் உங்கள் மேலே தவறாக ஒரு சந்தேகப்பட்டுட்டேன், அவர் சொல்கிறத நான் நம்பிட்டேன். ஆனால் இரவு நேரத்தில் உங்கள் வீட்டுக்கு யாரோ ஒரு நபர் வந்தது என்னுடைய கண்ணால் பார்த்தேன். அவர் யார் என்னன்றது எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல. இருந்தாலுமே நான் 2 பக்கமும் யோசிச்சு பேசணும் இல்லையா, அவன் ஏன் இப்படி பண்ணுறான் அப்படின்றது நான் எனக்கு தெரிஞ்சாகணும். நீங்கள் 2 பேரும் பேசாமல் இன்னைக்கு வீட்டை விட்டு எங்கள் வீட்டுக்கு வந்து தங்குங்க, அவங்ககிட்ட நான் தனியாக பேசணும் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே இந்த சவுக்கத் அலியுடைய மனைவி பர்வீன் இருக்காங்க இல்லையா, அவங்களும் இவங்களுடைய பொண்ணும் பையனும் இவங்களுடைய கொழுந்தனுடைய வீட்டுக்கே வந்து தங்கியிருக்காங்க. அன்றைய இரவு தோராயமாக ஒரு 12 மணி இருந்திருக்கும். அந்த நேரத்தில் இந்த சவுக்கத் அலியோடைய தம்பி காஜா மைதீன் இவருடைய அண்ணனை பார்த்து நேரடியாக பேசி ஒரு முடிவெடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தாங்க அவருடைய வீட்டுக்கு போகிறாரு. அப்படி வீட்டுக்கு போகும்பொழுது அவருடைய வீட்டுடைய வாசல் கதவு திறந்து தான் கிடந்திருக்குது, உள்ள லாக் கூட போடலை. லாக்கு போடாமல் உள்ளே என்ன பண்ணுறான், குடிச்சிட்டு எங்கேயாவது விழுந்து கிடப்பான் அப்படின்னு மாதிரி தாங்க கதவை திறந்து பார்க்குறாரு. அப்படி கதவு திறந்து பார்த்த இவருக்கு ஈரக்குலையே நடுங்கி போயிடுச்சு. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவருடைய அண்ணன் சவுக்கத் அலி இருக்கார் இல்லையா, அந்த வீட்டினுடைய ஹாலோட மைய பகுதியிலேயே யோகாசனம் பண்ணுற மாதிரி தாங்க அப்படியே கையையும் காலையும் இப்படி மேலே தூக்கிக்கிட்டு ஒரு மாதிரி விகாரமாக பண்ணுறாரு. என்னடா பண்ணிட்டு இருக்கிற, உனக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு கேட்கும் பொழுது எதுவுமே சொல்லாமல் அப்படின்ற மாதிரி ஒரு விகாரமான ஒரு விஷயத்த வந்து தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்திருக்காருங்க. அவருடைய வாயில உச்சரிச்சுட்டே இருந்திருக்கிறாரு. நம்ம நினைச்சது சரிதான், இவனுக்கு ஏதோ பித்து பிடிச்சிருச்சு போல, அதனால தான் இப்படி தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்ற மாதிரி தாங்க அவர் கிட்ட போய் நெருங்கி போறாரு. நீ இப்போதைக்கு இந்த விஷயத்த வந்து உடலை அப்படின்னா வந்து நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது, உன்னைய கீழ்ப்பாக்கத்தில் தான் போய் சேர்க்கணும் போல, நீ பண்ணுற விஷயங்கள் எதுவுமே சரியா தெரில, உன்னுடைய மனைவி மேலே நீ வந்து பொய்யா நீ ஏதோ ஒரு சந்தேகப்பட்டுட்டு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிற, எனக்கு என்னமோ அன்னைக்கு இரவு வந்த அந்த நபர் வந்து யார் என்னன்றது தெரியல, ஆனால் ஓ மேலே தான் எல்லா பிரச்சனையும் இருக்குது அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாரு. இவர் சொல்லியுமே இவருடைய அண்ணன் அப்படியே விகாரமாக சிரிச்சுக்கிட்டே ஒரு ஆக்ரோஷமான தோணியில் அப்படி யோகாசனம் பண்ணுற மாதிரியே தொடர்ந்து பண்ணிகிட்டே இருந்திருக்காருங்க. நான் இவ்வளோ சொல்லி உன் காதுக்கு கேட்கலையே அப்படின்ற மாதிரி தாங்க இவருக்கு கோபம் வந்து அவருடைய கண்ணத்தை சேர்த்து பலார்னு அரைஞ்சிருக்கிறாரு. அப்படி அரைஞ்ச அடுத்த நிமிஷமே அவர் வந்து இவருடைய தம்பியை முறைச்சு பார்த்துருக்கிறாரு. இதுக்கு மேலே நம்ம இவங்கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்ற மாதிரி தாங்க முடிவெடுத்து இவருடைய வீட்டுக்கு வந்திருக்கிறாரு.
வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு இவங்களுடைய அண்ணி வந்து தூக்கத்திலான இருந்திருக்காங்க. அதனால அவங்க கிட்ட எதுவும் பேசவனா காலையில் பேசிக்கிறோம் அப்படின்ற மாதிரி தாங்க முடிவு எடுத்திருக்கிறாரு. அப்படி இவருடைய வீட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் கடந்திருக்கும். அந்த நடுநிசி நேரத்தில் இவருடைய வீட்டோட கதவை யாரோ தட்டுற மாதிரி தெரியுதுங்க. அப்படி கதவை தட்டினா சத்தம் கேட்ட உடனே கதவை டக்குன்னு திறந்து பார்க்குறாரு. திறந்து பார்க்கும்பொழுது எதிர்ப்புறத்தில் யாருமே காணோம். என்னடா அது, வீட்டோட கதவை யாரோ தட்டுற மாதிரி தெரிஞ்சு, ஆனால் கதவை திறந்தா யாருமே இல்லையே அப்படின்ற மாதிரி தாங்க வாசல் கதவை தாண்டி வெளியே அங்கங்கே சுற்றி பார்க்குறாரு. அப்படி சுற்றி பார்க்கும்பொழுது இவருடைய வாழ்நாளில் கற்பனை பண்ண முடியாத காட்சி கண்கள் முன்னாடி தெரியுதுங்க. என்ன நடந்திருக்குன்னா, இவர் நிற்கக்கூடிய இடத்துல இருந்து திடீர்னு இவருடைய கண்களுக்கு ஒரு கருகருன்னு கருப்பு உருவம் தட்டுப்பட்டிருக்குது. அந்த உருவ தோற்றம் ஒரு ஆண்மகனுடைய தோற்றம் அப்படின்றது இவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்குதுங்க. யார் இது அப்படின்னு உத்து பார்த்து பயந்தபடி நிற்கும் பொழுதே அந்த உருவம் இவருடைய கன்னத்தை சேர்த்து அந்த புடனையோட ஓங்கி ஒரு அடி அடிச்சிருக்குது. அடித்த உடனே அம்மானு கத்திக்கிட்டே இந்த காஜா மைதீன் வந்து கீழே சுருண்டு விழுந்திருக்கிறாருங்க. அதே நேரத்திலே அந்த கரி உருவம் டக்குன்னு டிசப்பியர் ஆயிருக்குது. இவர் உளுந்து அந்த போடக்கூடிய சத்தம் கேட்டு இவருடைய மனைவி, இவருடைய அண்ணனுடைய மனைவி அனைவருமே வீட்டு வாசக்கதவை திறந்துட்டு வெளியே வந்து நிற்கிறாங்க. என்னாச்சுன்னு தெரியலையே குழந்தனுக்கு அப்படின்ற மாதிரி தாங்க தூக்கிக்கிட்டு வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்குறாங்க. அப்படி வீட்டுக்குள்ளே கொண்டு வந்ததுக்கு பிறகு அவருடைய கன்னத்தை உத்து பார்க்குறாங்க. செவந்து போய் கிடக்குது. யார் அடிச்சான்னு தெரியலையே, இவனோட அண்ணனா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தாங்க அனைவருமே மிரண்டு போயிட்டாங்க. அதன் பிறகு அவரை வந்து ஒரு பெட்டில் படுக்க வச்சு தூங்க வச்சிருக்கிறாங்க. மறுநாள் காலையில் விடிஞ்சதுக்கு பிறகு இவருடைய தம்பி காஜா மைதீன் இருக்கார் இல்லையா, இவர் யார்கிட்டையுமே எதுவுமே சொல்லாமல் அப்படியே உடம்பெல்லாம் நடுங்கினபடியே உட்காந்துருக்காருங்க. என்னாச்சுப்பா, ஏன் எதுவுமே சொல்ல மாட்டேற, உன்னோட அண்ணன் தானே உன்னை வந்து நடுராத்திரியில் வந்து இப்படி அடித்தது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்படி கேட்கும் பொழுது, இல்லை அண்ணி, நீங்கள் நினைக்கிறதெல்லாம் தப்பு. என்னுடைய வீட்டினுடைய வாசல் கதவை வந்து யாரோ தட்டுற மாதிரி சத்தம் கிடச்சி இல்லையா, நான் திறந்து பார்க்குறப்ப வெளியே யாருமே இல்லையே, எதுக்கு இந்த நேரத்தில் விளையாடுறாங்க அப்படின்ற மாதிரி தான் நான் வெளியே போய் நின்று பார்த்தேன். டக்குன்னு என் கண்ணு முன்னாடி ஒரு கருப்பு உருவம் தோணுச்சு. அந்த கருப்பு உருவம் தோன்றிய உடனே என்னுடைய புடனையை சேர்த்து ஓங்கி ஒரு அடி அடிச்சிச்சு. அந்த உருவத்தோற்றத்தை நான் பார்த்த உடனே மிரண்டு போயிட்டேன். ஏன்னா அன்னைக்கு இரவு உங்களுடைய வீட்டுக்குள்ளே வந்து யாரோ ஒரு நபர், மர்ம நபர் வந்துட்டு போன மாதிரி நான் பார்த்தேன் இல்லையா, அதே முகத்தோற்றமும் இந்த கருப்பு உருவத்தோடைய முகத்தோற்றமும் ஒரே மாதிரி அச்சசலாக அப்படியே இருந்துச்சு. அதனால தான் நான் மிரண்டு போயிட்டேன். நான் கொஞ்சம் யோசிச்சு என்ன ஏதுன்னு கேட்கறதுக்குள்ள என்னுடைய கன்னத்தை சேர்த்து அடிச்சிருச்சு. அப்படியே நான் சுருண்டு விழுட்டேன் அண்ணி அப்படின்ற மாதிரி தாங்க ஊன் அழுகிறாரு. இப்படி இந்த காஜா மைதீன் சொன்ன உடனே அங்கே இருக்கக்கூடிய இவருடைய மனைவிக்கும் இவங்களுடைய அண்ணனுடைய மனைவிக்கும் ஒரு விஷயம் புரிய வந்திருக்குதுங்க. இவர் சொல்றதெல்லாம் பார்த்தா ஏதோ ஒரு ஆன்மா செஞ்ச வேலை மாதிரி தான் தெரியுது. கருப்பு உருவம்னு சொல்றாரு, அன்னைக்கு வேற இரவு நேரத்தில் பார்த்துன்றாரு, எதுவுமே புரியல அப்படின்ற மாதிரி தாங்க நினைக்கிறாங்க. அந்த நேரத்திலேயே இந்த விஷயத்தை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் நடந்துச்சுங்க. என்ன நடந்திருக்குன்னா, எங்களுடைய வீட்டுக்கு கதவுக்கு வெளியே யாரோ ஒரு வயதான பாட்டி, தம்பி நான் கொஞ்சம் உள்ளே வரலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. கேட்ட உடனே யார் என்னன்னு எட்டி பார்க்கும்பொழுது இவங்களுடைய வீட்டிலேருந்து ஒரு 7-8 வீடு தள்ளி இருக்கக்கூடிய ஒரு வயதான பாட்டிங்க. உள்ளே வாங்கம்மா, என்ன கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு பிறகு அந்த பாட்டி உள்ளே வந்திருக்காங்க. உள்ளே வந்ததுக்கு பிறகு நேற்றைய இரவு நடந்த எல்லா விஷயத்தையுமே என் கண்ணு முன்னாடி பார்த்தேன்ப்பா, நீங்கள் அதை வந்து கேட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் புரிய வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்கம்மா, என்ன பார்த்தீங்க அப்படின்றத கேட்கும் பொழுது அவங்க நடந்த விஷயத்தை அப்படி சொல்கிறாங்க. அதாவது நேற்றைய இரவு நடுநிசி நேரத்தில் 2 மணி இருந்திருக்கும். அந்த நேரத்தில் உங்களுடைய வீட்டினுடைய கதவுகள் வந்து தட்டுச்சு இல்லையா, அப்படி தட்டக்கூடிய உருவத்தை வந்து இந்த பாட்டியுமே பார்த்துருக்காங்க. இவங்களுடைய வீட்டில் தூக்கம் வராமல் இவங்களுடைய வீட்டினுடைய வாசல் கதவை திறந்துட்டு வெளியே வந்து உட்காந்துருக்காங்க. இவங்களுடைய குடும்பத்தை பற்றி சொன்னால் பேரன் பேத்தி எடுத்துட்டாங்க, அவங்க எல்லாமே தனியாக இருந்திருக்காங்க. இவங்களும் இவங்களுடைய கணவர் மட்டும் தாங்க ஒரு வாடகை வீட்டில் சின்ன வீட்டில் குடியிருந்திருக்காங்க. அப்படி தூக்கம் வராத காரணத்தினால அந்த வீட்டை கதவை திறந்துட்டு வெளியே வந்து உட்கார்ந்துருக்கும் பொழுது இவங்களுடைய கண்களுக்கு ஏதோ ஒன்று தட்டுப்பட்டிருக்குது. அதாவது இந்த சவுக்கத்தலியோடைய வீடு இருக்கு இல்லையா, அந்த வீட்டினுடைய கதவுகள் பூட்டப்பட்டு தாங்க இருந்திருக்குது. பூட்டியிருக்க கதவுல இருந்து ஏதோ ஒரு கருப்பு உருவம் அப்படி கரும்புகையாட்ட வெளியே வந்திருக்குது. என்ன இது, சாதாரணமாக கதவு பூட்டி இருக்குது, அதை விட்டு வெளியே ஒரு புகை மாதிரி ஒரு உருவம் வந்து நிற்கிது அப்படின்ற மாதிரி தாங்க அதிர்ச்சியில் பார்த்து உறைஞ்சு போய் நிற்கிறாங்க. அப்படி நிற்கும் பொழுதே அந்த உருவம் கொஞ்சம் கொஞ்சமாக காற்றுல கரைஞ்சிற மாதிரி அப்படி மெல்லம் அப்படி மிதந்து வந்திருக்குது. அப்படி மிதந்து வந்த உருவம் இந்த சவுகத் அலியோடைய தம்பி காஜா மைதீன் இருக்கார் இல்லையா, அவருடைய வீட்டு கதவு முன்னாடி நின்றுக்கிட்டு கதவை வந்து டொக்கு டொக்குன்னு தட்டியிருக்குது. கதவை தட்டின உடனே எதிர்ப்புறத்தில் வந்து இந்த காஜா மைதீன் பார்க்கும்பொழுது அந்த இடத்துல அந்த கருப்பு உருவம் திடீர்னு மாயமாக இருக்குதுங்க. மறுபடியும் வெளியே வந்து எட்டி பார்க்கும்பொழுது அந்த கருப்பு உருவம் தத்ரூபமாக நின்று இவரை வந்து கன்னத்தை சேர்த்து ஓங்கி ஒரு அடி அடிச்சிருக்குது. அடித்த உடனே சுருண்ட விழுந்த உடனே இந்த கருப்பு உருவம் கருன்னு கத்திட்டு டக்குன்னு டிசப்பியர் ஆகிக்குதுங்க. இந்த காட்சி எல்லாமே கண்கூடாகவே பார்த்துருக்காங்கங்க இந்த வயதான பாட்டி. இப்படிதான்ப்பா அந்த சம்பவம் நடந்துச்சு. இதை வந்து நீங்கள் குழப்பிக்காதீங்க. ஏதோ ஒரு உருவம் உன்னுடைய அண்ணனுடைய வீட்டில் இருக்குது. உன்னுடைய அண்ணனும் கிட்டத்தட்ட ஒரு 10-12 நாட்களாக சரியாகவே இல்லை. அவனுடைய உடம்புல ஏதோ ஒரு ஆன்மா இருக்குதுன்றதை உறுதிப்படுத்துகிற மாதிரி தான் இந்த விஷயமும் நடந்திருக்குது. நீங்கள் வேற எதுவும் சந்தேகப்படாதீங்க. அவனை போய் ஏதாவது ஒரு கோயிலோ அல்லது தர்காவோ நீங்கள் கூட்டிகிட்டு போய் பாருங்க அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. அதன் பிறகு தாங்க இவங்களுடைய குடும்பத்தினருக்கு இப்படி தான் நடந்துக்குமோ அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் புரியவே வந்திருக்குது. அன்றைய இரவு ஒரு 7 மணி இருந்திருக்கும். அந்த நேரத்தில் இந்த சவுக்கத்தலியோடைய மனைவி விஷயத்தெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இவங்களுடைய வீட்டுக்கே போயிருக்கிறாங்க. வீட்டுக்கு போனதுக்கு பிறகு இவங்களுடைய கணவர்கிட்ட எப்பயும் போல நார்மலாக பேசியிருக்கிறாங்க. என்னங்க நீங்கள் ஃப்ரீயாக தானே இருக்கீங்க, இன்னைக்கு நீங்கள் கடைக்கு போக வேணாம்,
பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தர்காவுக்கு போயிட்டு வந்துருமா அப்படின்ற மாதிரி இந்த பர்வீன் பேகம் கேட்குறாங்க. அப்படி கேட்ட உடனே இவங்களுடைய கணவருடைய முகம் எல்லாமே குப்புன்னு வேர்த்து வேற மாதிரி ஒரு தோட்டத்தில் மாற ஆரம்பிச்சிருக்குதுங்க. என்னாலலாம் வர முடியாது, நீ என்னை ஆளை விடு அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாரு. கொஞ்ச நேரத்திலேயே அந்த வீட்டுக்குள்ளே 4-5 நபர்கள் நுழையிற மாதிரி தெரியுது. அதாவது இந்த சவுக்கத் அலியோடைய தம்பி, அவங்களுடைய மனைவி மற்றும் உற்றார் உறவினர்கள் எல்லாருமே வீட்டுக்குள்ளே நுழையிறாங்க. நுழைஞ்ச உடனே பக்கத்தில் தர்கா தானப்பா, போயிட்டு வந்துடலாம், நீ கூட வா அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாங்க. என்னாலலாம் வர முடியாது, நீ ஆளை விடுங்க, நான் இவன் மேலே செம்ம கோவத்தில் இருக்கிறேன், இவளை வந்து கொல்லாம விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி தாங்க திடீர்னு கோவத்தில் பேசுகிறாரு. அதெல்லாம் இருக்கட்டும்ப்பா, நீ பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த தர்காவுக்கு மட்டும் வந்துடு அப்படின்ற மாதிரி தாங்க வலுக்கட்டாயமாக இந்த சவுக்கத் அலியோடைய மாமா வந்து கையை பிடிக்கிறாரு. கையை பிடிச்ச அடுத்த நிமிஷமே ஆக்ரோஷமான தோணியில வேற ஒரு ஆண்மகனுடைய குரல்ல பேச ஆரம்பிக்கிறாங்க. எவ்வளவு தைரியம் தான் என்னுடைய கையவே நீ பிடிப்ப, இந்த இடத்துலயே உன்னை குழி தோண்டி புதைச்சிருவேண்டா, நீ என் மேல கை வச்சிருக்க இல்லையா, அந்த கையை எடு, இல்லைன்னா உன் சுண்டு விரல் கூட இல்லாத அளவுக்கு நான் கடிச்சே அதை மெண்டு துப்பிடுவேன் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாரு. அனைவருமே இந்த காட்சியை பார்த்துட்டு மிரண்டு போயிட்டாங்க. இருந்தாலுமே இவரை எப்படியாவது தர்காவுக்கு கூட்டிட்டு போயிருமே அப்படின்ற மாதிரி தாங்க கை தாங்களா பிடிச்சிருக்காங்க. பிடிச்ச உடனே அந்த கூட்டத்தை பூரா ஒரே புடியா பிடிச்சி தள்ளி அந்த வீட்டை விட்டு வெளியே ஓட்ட முடிக்கிறாருங்க. இவனுக்கு வந்து உண்மையிலே பேய் தான் பிடிச்சிருக்குது, அதனால தான் இப்படி ஆக்ரோஷமாக பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி தாங்க பின்னாடியே நோக்கி அவரை வந்து ஃபாலோ பண்ணி ஓட்டம் முடிக்கிறாங்க. அப்படி ஓட்டம் பிடிச்சாலுமே இந்த சவுக்கத் அலி எங்கே போனாருன்றது என்ன ஆனான்றது யாருக்குமே தெரியவே இல்லை. இப்போதானே இவன் வந்து நமக்கு முன்னாடி ஓடிட்டு இருந்தான், அதுக்குள்ளே எங்கே போனான்றதே தெரியல அப்படின்ற மாதிரி தாங்க மிரண்டு போயிட்டு இருந்திருக்காங்க. எப்படி இருந்தாலும் வீட்டுக்கு தானே வந்தாகணும், வீட்டுக்கு வந்துடுவான் அப்படின்ற மாதிரி தாங்க நினைக்கிறாங்க. ஆனாலுமே வீட்டுக்கு வந்து அவர் வர மாதிரியே தெரியலங்க. என்ன ஆச்சு, ஏன் இவன் வரவே மாட்டான், ஒருவேளை வேற எங்கிட்ட அது ஓடி போயிட்டானா நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி தாங்க பதறி போயிருந்திருக்காங்க. அந்த நேரத்தில் இவங்களுடைய தெருவோடைய மூலையிலேயே ஒரு வீடு இருந்திருக்குது. அந்த வீட்டை சுற்றி நிறைய மக்கள் வந்து கையில் விளக்கமாரோட நின்றுட்டு இருக்க மாதிரி தாங்க சத்தம் கேட்குது. எதுக்காக அந்த வீட்டுக்கிட்ட கத்திக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த வீட்டுக்குள்ளே யாரோ ஒருத்தன் வந்து வீட்டுக்குள்ளே பூந்துட்டானாமா, அதனால தான் அவனை போட்டு அடிச்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே இந்த காஜா மைதீனுடைய குடும்பத்தினர் வந்து ஒரு விதமான சந்தேகம் வந்திருக்குது. ஒருவேளை தன்னுடைய அண்ணன் தான் இங்கே போயிட்டானோ அப்படின்ற மாதிரி தாங்க சந்தேகப்பட்டுட்டு இவங்களுடைய குடும்பத்தினர் உற்றார் உறவினர்கள் அனைவருமே அந்த தெருவோடைய மூலையில் இருக்கக்கூடிய அந்த வீட்டுக்கிட்ட போய் பார்க்குறாங்க. அப்படி போய் பார்க்கும்பொழுது இவங்க அனைவருக்குமே நெஞ்சமெல்லாம் பதற ஆரம்பிச்சிருச்சுங்க. என்ன நடந்திருக்குன்னா, இவங்களுடைய அண்ணன் இருக்காரு இல்லையா சவுக்கத் அலி, அவரை தாங்க அங்கே இருக்கக்கூடிய பெண்மணிகள் விளக்கு மாற்ற வச்சு அடிச்சிட்டு இருந்திருக்காங்க. கொஞ்சம் கையெடுங்க, என்னுடைய அண்ணனை எதுக்காக அடிக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது, உன்னுடைய அண்ணன்றது எங்கள் எல்லாருக்குமே தெரியும், 10-15 நாளாக குடிபோதையில் தான் இந்த வீதியிலேயே நடந்து வந்துட்டு இருந்தான், இரவு நேரம் ஆச்சுனாலே எங்களுடைய வீட்டை தாண்டி போகும்பொழுது எங்களுடைய வீட்டையும் உத்து பார்த்துட்டு இருந்தான், ஏற்கனவே புருஷனை இழந்துட்டு இந்த பெண்மணி படாதாப்பாடு பட்டுட்டு இருக்கிறா, இவன் பண்ணக்கூடிய அந்த காரியம் எங்களால் தாங்கவே முடியல, எங்கள் வீட்டுக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு இன்னைக்கு அசிங்கமான ஒரு காரியத்தை பண்ணான், அதனால தான் இன்னைக்கு அடித்து துவைச்சிட்டு இருக்கிறோம், இவனை கொஞ்ச நேரத்தில் காவல் நிலையத்தில் போய் ஒப்படைச்சிருவான், அதுக்கப்புறம் உங்களுடைய அண்ணனை அங்கே வந்து பாருங்க அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. ஐயோ, நீங்கள் எதுவுமே தெரியாமல் பேசிட்டு இருக்கிறீங்க, என்னுடைய அண்ணனுடைய உடம்புல ஏதோ ஒரு ஆன்மா இருக்குது, அதனால தான் இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்குது, தயவு செஞ்சு அவனை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. அதே நேரத்திலேயே அடி வாங்கிட்டு இருக்கக்கூடிய அந்த சவுக்கத் அலி ஆக்ரோஷமாக பல்ல கடிச்சிட்டு சிரிக்கிறாருங்க. இவ முண்டச்சியா இருக்கிறது என்னால தான்டா, இவளை வந்து போட்டுத்தலாம் போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாரு. அப்பொழுதுதாங்க இவங்களுக்கு ஒரு விஷயமே புரிய வந்திருக்குது. இந்த தெருவோட மூலையில் இருக்கக்கூடிய அந்த வீட்டில் இருக்காங்க இல்லையா, அந்த பெண்ணினுடைய கணவனுடைய ஆன்மா தான் இந்த சவுக்கத் அலியோட உடம்புல இருக்குது அப்படின்றதே புரிய வந்திருக்குதுங்க. அதே மாதிரியே அந்த பெண்மணியும் அவருடைய குரல் வளத்தை கேட்டு மிரண்டு போயிட்டாங்க. அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே தெரிஞ்சிருக்குதுங்க, இவருடைய உடம்புல இருக்கிறது உண்மையிலேயே ஒரு ஆன்மா தான், அதுவும் அந்த ஆன்மா வேற யாருமே கிடையாது, இந்த பெண்ணினுடைய கணவன் இறந்து போனான் இல்லையா அவனுடைய ஆன்மா அப்படின்றதாங்க புரிய வந்திருக்குது. அதாவது இவங்களுடைய கணவனுடைய பேர் சிவகுருநாதன். அந்த சிவகுருநாதன் இறந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாத காலகட்டங்கள் தாங்க கடந்திருக்கோம். இதை எல்லாமே நம்ம அப்புறம் பார்த்துக்குவோம், முதல்ல இவனை வந்து கோயிலுக்கோ அல்லது தர்காக்கோ கூட்டிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி தாங்க வலுக்கட்டாயமாக அவர் கை தாங்களா பிடிச்சி ஒரு காரில் ஏற்றி ஒரு தர்காக்கே கொண்டு போயிட்டாங்க. அப்படி தர்காவுக்கு கொண்டு போனதுக்கு பிறகு அங்கே இருக்கக்கூடிய ஹஜரத் வந்து என்ன பண்ணுறாருன்னா, பூஜை புனஸ்காரங்கள் பண்ணுற மாதிரி மந்திர வாசகங்களை ஓத ஆரம்பிக்கிறாரு. அப்படி ஓத ஆரம்பித்த உடனே இந்த சவுக்கத் அலியோட உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஆன்மா பேச ஆரம்பிக்குதுங்க. எதுக்காகப்பா இவனை வந்து தொந்தரவு பண்ணுற, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்படி கேட்ட உடனே இவருடைய உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஆன்மா நான் எதுக்காக வந்தேன் அப்படின்றத சொல்ல ஆரம்பிக்குதுங்க. அதாவது இந்த சவுக்கத் அலியோட உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஆன்மாவுடைய பேர் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிவகுருநாதங்க. இந்த சிவகுருநாதனும் இவங்களுடைய மனைவி இருவருமே ஒரு மருத்துவமனையில் தாங்க வார்டு பாயாக வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. இவங்களுடைய குடும்பம் பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கி இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க. இருந்தாலுமே இவங்களுக்கு குழந்தையே இல்லாமல் இந்த கணவன் மனைவி இருவருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி மாறி உணர்வோட அன்போட தாங்க இருந்திருக்காங்க. அந்த நேரத்தில் தான் இவங்களுடைய மனைவி இவர்கிட்ட என்னதான் நல்லபடியாக பேசினாலுமே வேற யாரோ ஒரு பையன் கிட்ட இல்லீகல் அஃபேரில் இருக்கான் அப்படின்றது இந்த கணவருக்கு தெரிய வந்திருக்குது. இருந்தாலுமே இவரால் எதுவுமே எதிர்த்து கேட்க முடியல. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, இவருக்கு ஆல்ரெடி உடம்புல சுகர் வந்திருக்குது.
அப்படி சுகர் அதிகமான காரணத்தினால ஒரு தடவை மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போய் இவருடைய கால் வந்து கட்டவரில் வந்து எடுத்தாகணும் அப்படின்ற மாதிரி தாங்க அதிர்ச்சிகரமான ஒரு விஷயத்த சொல்றாங்க. அதே மாதிரியே 2 பக்க காலில் இருக்கக்கூடிய கட்டவரலையுமே எடுத்திருக்காங்க. இப்படி கட்டவரில் எடுத்ததுக்கு பிறகு நம்மளுடைய வாழ்க்கையை போயிடுச்சு, நம்மளுடைய மனைவி நம்ம நோயாளின்னு நினைச்சிட்டு தாங்க நம்மளை விட்டுட்டு போறா அப்படின்ற மாதிரி தாங்க புரிஞ்சுக்கிட்டு இவர் வந்து தினந்தோறும் குடிக்கு அடிமையானாருங்க. இப்படி குடிபோதையில் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் தான் இவங்களுடைய மனைவி இவர் வந்து சத்தம் போட்டுட்டே இருந்திருக்காங்க. அந்த நேரத்தில் மறுநாள் இவருக்கு சுகர் அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தினால இவருடைய கட்டவர்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு விரலை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால இவரும் இவருடைய உறவினர்களும் சேர்ந்து மருத்துவமனைக்கு போயிருக்காங்க. அப்படி மருத்துவமனைக்கு போகும்பொழுதே இந்த சிவகுருநாதன் என்ன பண்ணிக்கிறாருன்னா குடிபோதையில் தாங்க போயிருந்திருக்கிறாரு. அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் குடிபோதையில் இருக்கிறீங்க, இப்போதைக்கு உங்களுக்கு வந்து எதுவும் செக் பண்ண முடியாது, ப்ரெஷர் அதிகமாக இருக்குது, அதனால கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுங்க, ஃபர்ஸ்ட் சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே இந்த சிவகுருநாதன் என்ன பண்ணிக்கிறாருன்னா ஹோட்டலுக்கு போய் ஒரு 7-8 இட்லியை வந்து அப்படியே மொத்தமாக டக்குன்னு சாப்பிட்டு முழுங்கிருக்கிறாருங்க. சாப்பிட்டுட்டு அந்த பெட்டில் போய் படுத்தவர் தான் செக் பண்ணுறதுக்காக மறுபடியும் அந்த டாக்டர் வருவாங்க இல்லையா, அப்படி வந்து பெட்டில் பார்க்கும்பொழுது இவர் வந்து மயக்கமான நிலையில் இருந்திருக்கிறாரு. எழுப்பி பார்த்ததுக்கு பிறகு தாங்க தெரியுது இந்த சிவகுருநாதன் அந்த பெட்லேயே இறந்து போய் கிடக்கிறாரு அப்படின்றது. இதன் பிறகு இவங்களுடைய மனைவிக்கு சொல்லி இவங்களுடைய உறவினர்களுக்கு சொல்லி இவருடைய சடலத்தை எடுத்துகிட்டு போய் சுடுகாட்டில் போய் எரிச்சிட்டு வந்திருக்காங்க. இப்படி இந்த சிவகுருநாதன் இறந்ததுக்கு பிறகு இவங்களுடைய மனைவியோடைய இந்த இல்லீகல் அஃபேர் இருக்கு இல்லையா, அது அடிக்கடி தொட ஆரம்பிச்சிச்சுங்க. ஒரு கட்டத்துக்கு பிறகு அந்த இல்லீகல் அஃபேரில் இருக்கக்கூடிய அந்த கள்ளக்காதலன் மோசமானவன் அப்படின்றது தெரிஞ்சு இவங்களுடைய மனைவியும் அப்படி விலக ஆரம்பிச்சிருக்காங்க. தன்னுடைய கணவன் இப்படி போயிட்டாரே, நமக்கு வேற யாருமே இல்லையே அப்படின்னு நினைக்கும் பொழுதுதாங்க இவங்களுடைய கணவனுடைய ஆன்மா இவங்களுடைய குடும்பத்திற்கு பயம் காட்ட ஆரம்பிச்சிச்சு. அதன் பிறகு இவங்க வந்து ஒரு கோயிலுக்கு போய் இவருக்கு வந்து கழிப்பு கழிக்கணும் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிக்கிறாங்க. அப்படி கழிப்பு கழிக்கணும் அப்படின்றதுக்காக சொன்னது காரணத்தினால அவருக்கு பிடித்த அந்த ஆடைகள் மற்றும் ஒரு கருப்பு சேவலை பலி கொடுத்துருக்காங்க. அப்படி கருப்பு சேவலை பலி கொடுத்து தெருவீதியில் தூக்கி போட்டுக்கக்கூடிய அந்த நேரத்தில் தான் இந்த சவுக்கத் அலி வியாபாரத்தை முடிச்சுட்டு அந்த தள்ளுவண்டியை தள்ளிக்கிட்டு இவருடைய வீதி வழியாக வந்திருக்கிறாரு. தெரு முக்குக்கு பக்கத்திலேயே ஒரு சேவல் வந்து இறந்து போய் கிடக்குது அப்படின்றத உத்து பார்த்துருக்கிறாரு. பார்த்த உடனே இதை யாருமே நோட்டம் இல்லைல, நம்ம இந்த சேவலை எடுத்துகிட்டு போயிட்டோம்னா நாளைக்கே இந்த பிரியாணியில் வந்து யூஸ் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி தாங்க அந்த சேவலை எடுத்து போட்டுருக்கிறாரு. அப்படி எடுத்து போட்டுட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு யாருக்குமே தெரியாமல், அதாவது இவருடைய மனைவிக்கே தெரியாமல் அதை வந்து கறியில் சேர்த்தலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. இப்படி வந்து கீழே கடந்து எடுக்கக்கூடிய இந்த சேவலை வந்து நம்ம வந்து வியாபாரத்துக்கு யூஸ் பண்ணக்கூடாது, மக்களுக்கு தெரிஞ்சால் ரொம்ப கஷ்டமாயிரும், தப்பாக போயிடும் அப்படின்ற மாதிரி தாங்க முடிவெடுத்து அதில் இருக்கக்கூடிய சில கறிகளை மட்டும் சமைச்சு இவரே ஒரே ஆளாக சாப்பிட்ருக்கிறாருங்க. அப்படி சாப்பிட்டுட்டு மிச்சம் மீது இருக்கக்கூடிய அந்த கொழுப்புகள் மற்றும் தோல் இல்லாமல் இருக்கும் இல்லையா, அது அனைத்தையுமே இவருடைய வீட்டுக்கு பின்னாடியே தூக்கி தூர வீசியிருக்கிறாருங்க. இந்த சம்பவத்துக்கு பிறகுதான் இந்த சிவகுருநாதனுடைய ஆன்மா மறுபடியும் கோபம் கொண்டு இந்த சவுக்கத் அலியோடைய உடம்பை ஆக்கிரமிப்பு பண்ணி அவருடைய வாழ்க்கையிலேயே நம்ம இருக்கணும், இவனை வந்து பாடாப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி தாங்க முடிவெடுத்திருக்குது. எனக்காக கழிப்பளித்த அந்த பொருட்களை இவன் எப்படி யூஸ் பண்ண போச்சு, அதனால தான் நான் இவனை பொசஸ் பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் இவனுடைய மனைவி மேலேயும் ஏதோ தவறுக்குன்னு நான் நினைக்கிறேன், அதனால தான் இவங்க இருவரையும் நான் பிரித்து வைக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவெடுத்தேன். நான் இவனுடைய உடம்பு விட்டு போகணும்னா இவனோட உயிரையும் எடுத்துட்டு தான் போகணும் அப்படின்ற மாதிரி தாங்க ஆக்ரோஷமாக கத்திட்டு இருக்குது. இது எல்லாத்தையுமே கேட்டிருக்கக்கூடிய அக்கம் பக்கத்தில் கூடிய நபர்கள் அனைவருமே ஆடி போயிட்டாங்க. அப்போ தாங்க தெரிஞ்சிருக்குது இந்த சவுக்கத் அலியோடைய தம்பிக்குமே தன்னுடைய அண்ணி வந்து தவறாக இருக்கிறாங்க அப்படின்ட்டு தன்னுடைய அண்ணன் சொன்னான் இல்லையா, எல்லாமே போய் தான் அவனுடைய உடம்புல இருக்கக்கூடிய ஆன்மா செஞ்ச வேலை தான். அது மட்டும் இல்லாமல் அன்றைய இரவு ஒரு வாலிபர் வந்து அவங்களுடைய வீட்டுக்குள்ளே நுழையிற மாதிரி ஒரு காட்சியை பார்த்தோம் இல்லையா, அது வந்து ஒரு மனிதனே கிடையாது, அதுவும் ஒரு ஆன்மா அப்படின்றது இவங்களுக்கு புரிய வந்திருக்குதுங்க. இந்த சம்பவத்துக்கு பிறகு அந்த தர்காவில் இருக்கக்கூடிய அந்த ஹஜரத் என்ன பண்ணுறாருன்னா அந்த ஆன்மா கிட்ட பேசி பார்க்குறாரு. எவ்வளோ பேசியுமே அந்த ஆன்மா வந்து மனமிறங்கி போகிற மாதிரி தெரிலங்க. ஒரு கட்டத்துக்கு பிறகு அவங்களுடைய தர்காவில் இருக்கக்கூடிய அந்த புனித நீர் எடுத்து அந்த ஆன்மா மேலேயே வந்து தூவி விடுறாருங்க. தூவி விட்ட உடனே என்னை எதுவும் செஞ்சிடாதீங்க, எனக்கு பயமாக இருக்குது, நான் இந்த இடத்த விட்டு போயிடுறேன், இனிமேல் யாருக்கு இந்த தொந்தரவும் கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி தாங்க சத்தியவாக்கு கொடுக்குது. அப்படி சத்தியவாக்கு கொடுத்துட்டு இவருடைய உடம்பு விட்டு நிரந்தரமாக அந்த ஆன்மா வெளியேறி இருக்குதுங்க. அதே மாதிரி இவர் குணமானதுக்கு பிறகு இந்த சவுக்கத் அலி கிட்ட அந்த தர்காவில் இருக்கக்கூடிய ஹஜரத் என்ன பண்ணுறாருன்னா, இது வந்து கழிப்பு கழித்த பொருளை வந்து நீங்கள் யூஸ் பண்ணீங்க இல்லையா, அவர்கிட்ட எடுத்த சேவலை அதே மாதிரி நீங்கள் பலி கொடுத்து கழிப்பு கழிக்கக்கூடிய அந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சாகணும், இல்லை அப்படின்னா அந்த ஆன்மாவால் மறுபடியும் உங்களுக்கு தொந்தரவு வரும் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லியிருக்கிறாரு. இதே மாதிரி உங்கள் குடும்பத்தினர் வந்து அனைவருமே உங்களுடைய வீட்டுக்கே வந்திருக்கிறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு அந்த இறந்து போன சிவகுருநாதனுடைய மனைவியை சந்திச்சு அதுக்குண்டான பூஜை புனஸ்காரங்கள் எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டாங்க. இவங்க மறுபடியும் நிம்மதியாக இருந்திருக்கிறாங்க. இந்த சம்பவத்துக்கு பிறகு அந்த ஆன்மாவால் இந்த குடும்பத்திற்கும் சரி, இந்த சிவகுருநாதனுடைய மனைவி குடும்பத்துக்கும் சரி எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 7 மாத காலகட்டங்கள் கடந்திருக்கும். அன்றைய இரவு இவங்களுடைய தெருவில் வந்து அனைவருமே கத்தி கூப்பாடப்படுற மாதிரி சத்தம் கேட்குதுங்க. உடனே அனைவருமே ஓடி வெளியே வந்து பார்க்கும் பொழுது இந்த சிவகுருநாதனுடைய வீடு வந்து தீ பிடிச்சி தகன்னு எரிஞ்சிட்டு இருக்குது. அப்படி எரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய அந்த வீட்டில இருந்து சடலமாக ஒரு பெண்மணி அந்த வீட்டினுடைய கதவை திறந்தபடி வெளியே வந்து டக்குன்னு உழுகுறாங்கங்க.
அப்பொழுதுதாங்க தெரிஞ்சிருக்குது இந்த பெண்மணி வந்து வீட்டில் வந்து தீ பற்ற வச்சுட்டு எரிஞ்சிட்டாங்க அப்படின்றது. ஆனாலுமே இந்த சவுக்கத் அலி மற்றும் இவங்களுடைய தம்பி காஜா மைதீனுடைய குடும்பத்தினருக்கு ஒரே சந்தேகமாக இருந்திருக்குது. இந்த பெண்மணி தானாகவே தற்கொலை பண்ணி இறந்தாங்களா அல்லது இந்த சிவகுருநாதனுடைய ஆன்மா தான் போட்டு தெளிச்சா அப்படின்றது இப்போ வரைக்கும் விடை தெரியாத மர்மமாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அதன் பிறகு இவங்களுடைய குடும்பத்திற்கு அந்த அமானுஷத்தால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக தான் இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 2007 காலகட்டத்தில் என்னுடைய குடும்பத்தில் நடந்தது பிரதர். இந்த சம்பவத்தை என்னுடைய அப்பா அம்மா சொல்லி தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. அந்த டயத்தில் என்ன நடந்துச்சுன்றது எனக்கு ஞாபகமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ணிய ரெஜினாவிற்கு ஒரு நன்றி சொல்லிக்கலாம். மீண்டும் இது போல திகிலான சுவாரஸ்யமான நிகழ்வுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் அப்சர்.